ரெசிபி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம இட்லி பொடி அரைக்க போகிறோம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோ சொல்லியிருக்கேன். இதனுடைய பெரிய குவான்டிட்டி வந்து நம்ம ஃபுட்டி தமிழா சேனலில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதற்காக நம்ம வந்து வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி பொடி அரைக்க தேவையான பொருட்கள்: 150 கிராம் வெள்ளை உளுந்து, 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் வெள்ளை எள்ளு, 25 கிராம் உப்பு, கல் உப்பு, 5 கிராம் கட்டி பெருங்காயம், வரமிளகா 50 கிராம். அடுப்பில் இப்படி ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் 150 கிராம் வெள்ளை உளுந்து வந்து வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்து செவக்க வறுக்கணும், கருகிடக்கூடாது. அதனால் கைவிடாமல் வறுத்தோம்னா நல்லா ஒரே மாதிரி வறுபடும். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது 100 கிராம் கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு, அதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது 50 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கோம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே 5 கிராம் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோம், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த எள்ளும் நம்ம பெருங்காயமும் வறுபட்டுருச்சு, அதை எடுத்துக்கலாம். அடுத்தது 25 கிராம் கல் உப்பு எடுத்துக்கோம், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். உப்பு இப்போ வறுபட்டுருச்சு, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது வரமிளகா 50 கிராம் எடுத்துருக்கோம், அதையும் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வரமிளகா வறுபட்டுருச்சு, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி பொடிக்கு எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பயுமே இட்லி பொடி வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி பொடிக்கு வறுத்த அந்த பருப்பெல்லாம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மிளகாவும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு. இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பொடி அரைக்கும்போது மிக்ஸி ஜார் எப்பயும் ட்ரையாக இருக்கணும், தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இட்லி பொடி வந்து இந்த மாதிரி பருபருன்னு இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா பருபருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம டேஸ்ட்டான இட்லி பொடி வீட்லேயே செஞ்சு முடிச்சாச்சு. இந்த இட்லி பொடி பார்த்திங்கன்னா 10 நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து வீட்லேயே ஈஸியாக வந்து வறுத்துட்டு அரைச்சிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஃபுட்டி தமிழா சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய பெரிய குவான்டிட்டி ஃபுட்டி தமிழா சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.